சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். ஈரானுக்கு தேவையான அணு ஆயுதங்களை வழங்க பல நாடுகள் தயாராக உள்ளதாக ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை தலைவருமான டிமிட்ரி மெத்வேவ் தெரிவித்துள்ளார். அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டு வருவது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. தற்போது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா போரை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஈரானை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஈரானை தாக்கியதன் மூலம் மேற்கு ஆசியாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய போரை தொடங்கி வைத்துள்ளார். அமைதிக்காக பாடுபடுவதாக கூறும் அவர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டது வருந்தத்தக்கது. ஈரான் சிறிய சேதத்தை மட்டுமே சந்தித்துள்ளது. ஈரான் எதிர்காலத்தில் அணு ஆயுத தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட இந்த தாக்குதல் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பல நாடுகள் ஈரானுக்கு தங்களது அணு ஆயுதங்களை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்த டிமிட்ரி மெத்வேவ், அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானை அரசியல் ரீதியில் பலப்படுத்தியுள்ளது என்றும் ஈரான் அரசுக்கு ஆதரவாக தங்களது ஆதரவை மக்கள் வலுப்படுத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார்.